தங்கச்சி வரால, அவங்ககிட்ட சொல்லலான்னு வெயிட் பண்ணுறான். ஏர்போர்ட்டுக்கு வர சொன்னால 10 மணிக்கு சொல்லலான்னு வெயிட் பண்ணுறான். அவன் இன்னும் ரூமை விட்டே வெளியே வரல. அம்மா, என்னம்மா நீ பாட்டு தனியாக பேசிகிட்டு இருக்க? என்னம்மா என்னம்மா நான் பேசுறேண்ணா? அது ஒன்றும் இல்லைம்மா. அக்கா, அம்மா 10 மணி ஆகி ரகு வர வரையும் இப்படி தான் பேசிட்டு இருப்பாங்க இல்லைம்மா? ஐசு, அமைதியாரு. என்ன வாயை மூடு, அமைதியாரு. ரோஷினி, எங்கே ரகு இன்னும் வரல? ரெடி ஆகிட்டானா? என்ன பண்ணுறான் அவன்? அம்மா, ரெடி ஆகிட்டு வரான், இருமா. அக்கா பாத்தியா, ரகு வர வரை அம்மா அப்படி தான் பண்ணாத்திட்டு இருப்பாங்க. நான் சொன்னது எப்படி கரெக்டா? ஐசு, என்ன அது? நீ தான் கொஞ்சம் சொல்லலாம். அம்மா தான் சொல்ல மாட்டேங்கிறாங்க, நீ தான் சொல்லலாம். என்னது அப்படி? நானும் அதே மெயின்டைன் பண்ணுறேன். அம்மா மெயின்டைன் பண்ணுற மாதிரி நானும் பண்ணுறேன். சஸ்பென்ஸ் அதுக்கா, வெயிட் பண்ணக்கா. என்ன ஒரு 10 மணி நேரம் பொறுக்க மாட்டேன்? 10 மணி வரையும் வெயிட் பண்ணக்கா. அம்மா, ரகு வந்துட்டாம்மா. வாப்பா ரகு, சாப்பிட்றியா? அம்மா இல்லைம்மா, எனக்கு டைம் ஆச்சு. மார்னிங் ஷிஃப்ட்டு, நான் போகணும். அதனால் இப்போ ஹாஸ்பிட்டலில் போகிறேன். ஆமாம்மா. ஹாஸ்பிட்டலுக்கு போகப்பா, அதுக்கு முன்னாடி ஒரு இடம் போயிட்டு வரணும்ப்பா. எங்கம்மா? 10 மணிக்கு ஒரு விஐபி ஏர்போர்ட்டுக்கு வராங்கப்பா. அவங்கள போய் கொஞ்சம் பிக்கப் பண்ணின்னு வந்துருப்பா. யாரும்மா அது? யார் அது விஐபி? யார் வராங்க? நீ ஷார்ப்பாக 10 மணிக்கு போப்பா ஏர்போர்ட்டுக்கு. அவங்க அங்கே ரெடியாக இருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்ணின்னு நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகிற வெளியில் தான் அவங்க எங்கே எந்த இடம் சொல்கிறாங்களோ அங்கே இறக்கி விட்ரு. நீ அங்கே போ, அது உனக்கே அங்கே தெரியும். என்ன சரியா? சரி, கரெக்டாக அங்கே 10 மணிக்கு போயிடணும்ப்பா. யாரும்மா வருது? யாருன்னு சொன்னாதாம்மா எனக்கு தெரியும். நீ போப்பா, அங்கே போனால் உனக்கே தெரியும் யார் என்னன்றது. நீ போயிட்டு அங்கே கரெக்டாக இருப்பாங்க. அவங்கள பிக்கப் பண்ணின்னு வந்து அவங்க எந்த இடம் சொல்கிறாங்களோ அங்கே விட்டுட்டு நீ ஹாஸ்பிட்டலுக்கு அப்படியே நேராக கிளம்பிடு. கேன்டீனில் கூட இன்றைக்கி சாப்பிட்டுக்கா. சரிம்மா, அப்படிதான். சரி, போயிட்டு வரேன். டைம் ஆகுது. நீங்கள் வேறு ஏர்போர்ட் போகணுன்றீங்க. இப்போ போனால் தான் கரெக்டாக இருக்கும். சரி, போயிட்டு வரேன். பாய்மா. அக்கா, ஐஸு, பாய்க்கா, போயிட்டு வரேன். ஐஸ், பாய் பை, போயிட்டு வரேன். டைம் ஆகுது. போடி போ, உனக்கு அங்கே போனால் தான் யார் வராங்கன்னு தெரியும். போ. ஐஸு, இப்போ என்ன சொல்ல ஐஸு? என்ன சஸ்பென்ஸு? என்ன யார் வராங்க? அது வேறு ஒன்றும் இல்லைக்கா, நித்யா வராங்களாம். அது ரகுக்கு வந்து சஸ்பென்ஸாக இருக்கணும்னு நித்யா சொன்னலாம். அதனால் அம்மா அதை மெயின்டைன் பண்ணுறாங்களாம். அதாக்கா, வேறு எதுவும் இல்லை. நித்யா வர அதுக்கு தான். அதான் நித்யா வராளா? ஆஹா, பரவாயில்லையே. லீவு செமஸ்டர் முடிஞ்சிடுச்சம்மா. லீவ் விட்டாங்களாம்மா? வரட்டும். அது முன்னே சொல்லியிருக்கலாமடி ஐஸு. ஏன் என்கிட்ட மறைச்சிங்க? அவங்ககிட்ட சரி மறைக்கிறதுல ஒரு இது, என்கிட்ட ஏன் மறைச்சிங்க? அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா ரோஷினி. இப்போ சப்போஸ் ரகு உள்ளேருந்து எழுந்திரிச்சு வெளியே வந்தாக்கா நீங்கள் இப்போ பேசுகிற போது அவங்க காதல் விழுந்துருச்சுன்னா சரி, புள்ள ஆசைப்பட்டு அது சஸ்பென்ஸாக இருக்கட்டும் தான் சொன்னான். அது நம்மளே வெளிப்படுத்துகிற மாதிரி ஆயிடுல. அதுதான் இப்போ நான் திட்டினேன். அவன் போயிட்டு முன்னாடி இப்போ சரி தெரிஞ்சிருச்சுல. அதுதான், அதுக்கு தான் சொன்னேன் வேணான்னு. சரிம்மா, அப்படின்னாம்மா நீ உங்கள்கிட்ட ஏதாவது சஸ்பென்ஸ் சொன்னால் நீ கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்குவ இல்லைம்மா? பரவாயில்லம்மா, முன்னேறிட்ட. சரி, பேசுனது போதும். டீ குடிச்சது கப்பாக கொடுங்க. உங்கள் கூட உட்காந்து பேசினா கூட நாள் போகிறது கூட தெரியாது.
இந்த நாள் கூட உங்களுக்கும் பத்தாது பேசியிருந்தா கூட கப்பை கொடுங்க, எனக்கு வேலை இருக்குது, நான் போய் வேலை செய்யணும். நீங்கள் உட்காந்து அரட்டடிச்சுன்னு இருங்க அக்கால தங்கச்சும். நான் போய் எனக்கு வேலை இருக்குது, நான் போகணும், கப்பை கொடுங்க. யாரா இருக்கும் விஐபி? அம்மா மொட்டையே சொல்லிட்டாங்க, நானும் போகிறேன். யாரை போய் நாங்கள் கண்டுபிடிக்கிறது? யார் அது விஐபி இருக்கும்? யாருன்னு தெரியலையே. எப்படி நம்ம போய் அங்கே பார்க்கறது? யாருன்னு சொன்னால் தானே நமக்கு அங்கே போய் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஒன்றுமே புரியல. ஏன்னா சரி, அம்மாவும் சொல்லிச்சு, எப்படி திருப்பி எதிர்த்து பேசுறதுன்னு நானும் அமைதியாக வந்துட்டேன். சரி, போய் தான் பார்க்கலாம் யாருன்னு. யார் வந்திருப்பாங்க? இங்கே யாருக்கானுமே. சரி இரு, இன்னும் கொஞ்சம் உள்ளே போய் பார்க்கலாம். எங்கே யாருமே காணுமே, லேட் வேற ஆகுது. ஏன் நமக்கு டென்ஷன் ஆகுது. ரகு, இன்னும் எங்கே கேட்டு குரல் மாதிரி இருக்கு. நித்யா, லூசு நீதானா? அம்மா உன்னே தான் சொன்னாங்களா விஐபி வராங்கன்னு? போய் விஐபி வராங்க ரகு, 10 மணிக்கு ஏர்போர்ட் போய் கூட்டின்னு வந்துடுன்னு உன்னே தான் சொன்னாங்களா லூசு? ரகு, எப்படி என் வரவேற்பு? சஸ்பென்ஸ் போதுமா என்ன? நான் லூசு, எப்படி இருக்கிற? டெஸ்டெல்லாம் நல்லா எழுதியிருக்கியா? செமஸ்டர் முடிஞ்சிருச்சா? ஆண்ணா, டெஸ்டெல்லாம் முடிஞ்சிருச்சு, நல்லா இருக்கிறேன். அதனால தான் அம்மாட்ட நேற்று சொல்லி உனக்கு சொல்ல வேண்டாம்னு சொல்லி நான் நேற்று டிக்கெட் போட்டேன். அதான் கிளம்பி வந்துட்டேன். சரி வா, காரில் அப்படியே போகும்போது பேசிட்டே போகலாம், டைம் ஆகுது. சரி தானே, நடப்போம். நித்யா, எனக்கு மார்னிங் ஷிஃப்ட்டு, ஹாஸ்பிட்டலுக்கு வர டைம் ஆகுது. நீ எப்படி வீட்டுக்கு போறியா இல்லை என்னோட ஹாஸ்பிட்டலுக்கே வந்துடு. மதியம் போகும்போது உன்னை கூட்டின்னு போயிடுறேன். சரிதாண்ணா, அப்படி தான். சரிடா ராம், நீ வீட்டுக்கு போ. எத்தனை மணிக்கு உங்களுக்கு ஷிஃப்ட் முடியுது? 12 o'clock முடிஞ்சிரும். அப்படிங்களாக்கா? அக்கா, நான் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு 1 o'clock தான் போகணும். ஸோ நான் இங்கே இருந்து உங்களை பிக் பண்ணிட்டு போயிடுறேன்க்கா. இல்லை பரவாயில்ல, நீ போ வீட்டுக்கு. நீ எதுக்கு தேவையில்லாமல் எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்க? நான் ஆட்டோவில் வந்துடுறேன், இல்லை பஸ் பிடிச்சி வந்துடுறேன், நீ போ. இதில் போய் என்னக்கா, நான் வெயிட் பண்ணுறேன். நீங்கள் உங்கள் ஒர்க்கை முடிச்சுட்டு வாங்க. இன்னைக்கு ஆஃபீஸ் லேட்டாக தான் போகணும், அதனால். சரிங்களாக்கா? சரி, அப்படி தான் பண்ணலாம். சரிக்கா, நீங்கள் போங்க, நான் போய் பைக் பார்க் பண்ணிட்டு வந்துடுறேன். ம். ராம், இங்கே வெயிட் பண்ணிவிட்டு நான் போய் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 11:50 போல் வரேன், சரியா? சரிக்கா, நீங்கள் போயிட்டு வாங்க. பரவாயில்லையே, நல்ல பெரிய ஹாஸ்பிட்டல் தான் போல். சரி, இங்கே உட்காரலாம் அக்கா வர வரைக்கும். நித்யா, இங்கே இருமா, நான் போய் என்னோடய ஷிஃப்ட்டு முடிச்சுட்டு வரேன், அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு போகலாம். சரிண்ணா, நீங்கள் போயிட்டு வாங்க. ஹாய் ராம், நீங்கள் என்ன இந்த பக்கம் திடீர்னு? லீவா என்ன? இல்லை ரகு, அதெல்லாம் இல்லை. இன்னைக்கு ஆஃபீஸ் கொஞ்சம் லேட்டாக தான் போகணும். அதான் சரி, அக்காவும் மார்னிங் ஷிஃப்ட்டுன்னு சொன்னாங்க, அதான் சரி விட்டுட்டு போகலான்னு வந்தேன். விட்டுட்டு அப்படியே வெயிட் பண்ணி கூட்டிகிட்டு போயிடலான்னு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஓ அப்படியா? ஜெனிஃபர் வந்துட்டாளா? சரி சரி சரி, வெயிட் பண்ணுங்க. சரி நித்யா, வெயிட் பண்ணிட்டு இரு, நான் போய் என் வேலையை முடிச்சுட்டு வந்துடுறேன், சரியா? சரிடாண்ணா, நீ போயிட்டு வா. நீ ரகுக்கு தங்கச்சியாமா? ஆமாங்க. சரி, போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோன் ஆச்சு பார்ப்போம். அண்ணா வர வரைக்கும் போர் அடிக்க. அப்புறம் இல்லை, இது வரைக்கும் நான் உன்னை பார்த்ததே இல்லை, அதுதான் கேட்டேன். நான் ஹைதராபாத்தில் படிச்சுட்டு இருந்தேன், அதனால என்னை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படியாங்க? நீங்கள் என்னங்க படிச்சிருக்கீங்க? நான் MBA படித்து முடிச்சிட்டேங்க. நீங்கள் தான் ஜெனிஃபர் அக்காவோட தம்பியா? ஆமாம்மா. ஜெனிஃபர் அக்கா உங்களுக்கு எப்படி தெரியும்?
நீங்கள் தான் இங்கே வந்ததே இல்லையே, நீங்கள் தான் ஹைதராபாத்தில் இருந்தீங்கல்ல, எப்படி தெரியும் உங்களுக்கு ஜெனிஃபர் அக்காவை? இல்லை, நான் செமஸ்டர் லீவ் அந்த மாதிரியெல்லாம் வருவேன்ல, அப்போ பார்த்துருக்கேன், அதான். ஓ அப்படிங்களா. ஹாய் நண்பர்களே, இந்த வாய்ஸ் ஓவர் உங்களுக்காக தான். ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி ஒரு புதுசான ஒரு பேரை வந்து கொண்டு வரதுக்காக கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த வீடியோவில் அது நாங்கள் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், இந்த பேர் நல்லா இருக்கா இல்லையான்னு. ஆக்சுவலி அவங்க தான் சொன்னாங்க இந்த பேர் கொண்டுட்டு வரணும்னு. ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் சொல்லி எப்படி நம்ம பண்ணாமல், ஸோ அதனால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் ஏதோ கொண்டு வந்திருக்கோம். ஸோ எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே. அவங்க சொன்ன மாதிரி வந்து பேரிங் கொண்டு வந்திருக்கோம். ஸோ பேரோட பேர் என்னென்னா நித்யா அப்புறம் ராம். ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிட்டு இருங்க நண்பர்களே. பாய் நண்பர்களே. தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே. அப்புறம் இன்னொன்று நண்பர்களே, அதே மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, டைமிங் சொல்லுங்கள், அப்போ தான் நாங்கள் கரெக்டாக டைமிங் தெரிஞ்சால் நாங்கள் உடனே பார்த்துருவோம், அந்த டைமிங் தெரிஞ்சால். ஸோ ஆக்சுவலி நேற்று வந்து எங்கள் வீட்டில் ஏரியாவில் நெட்வொர்க் ப்ராப்ளம் இருந்துச்சு. நானும் வந்து எவ்வளோ நேரமாக லோட் ஆகிட்டே இருக்கும்னு நினச்சிட்டு இருந்தேன். கடைசி வரைக்கும் அது லோடே ஆகலை. அதுக்கப்புறம் காலையில் தான் நெட்வொர்க் வந்துச்சு. அதுதான் காலையில் தான் ஆச்சு. ஸோ இதுதான் நண்பர்களே. ஆக்சுவலி இங்கே கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ அதிகமாகவே இருக்குது. ஸோ அதனால் கரெக்டான டைமிங் என்னால் சொல்ல முடியாது. அது பார்க்கணும் என்னென்னு. ஸோ நண்பர்களே, இதுதான் ப்ராப்ளம். ஆக்சுவலி நேற்று ரிப்ளை பண்ணால் அது கூட வந்து வரல. ஸோ அதான் சரி வீடியோவிலே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த ரிப்ளை வந்து டிலீட் பண்ணிட்டேன் நண்பர்களே. ஸோ அதான் நண்பர்களே, என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த இஷ்யூவை ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ நண்பர்களே, தேங்க்யூ நண்பர்களே ஃபார் யுவர் சப்போர்ட். இதே மாதிரி எங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் நண்பர்களே.